எல்லாருமே வந்து நெகட்டிவாக நிறைய பேசினாங்க. என்னடா வந்து நீ எதுக்கு படம் பண்ணுற, நீ எதுக்கு படம் பண்ணுற, உனக்கு தான் வந்து டிசைனில் நல்லா காசு வருது, நீ எதையும் பண்ணுற, உனக்கெல்லாம் அந்த படம் பண்ணுவியா, உன் தம்பியும் நீங்கள் படம் பண்ணுறீங்க, வேலைக்கு ஆகுமா, ரொம்ப சுற்றி நெகட்டிவாக பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து எனக்கே தோணுச்சு, ஒருவேளை நமக்கு இதெல்லாம் வராதோ, இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ண மாட்டோமோ, ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்ற டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் குட் நைட். விநாயக் சொன்னாப்ல என்னது, விநாயக் சொன்ன மாதிரி அவர் தண்ணி கேன் போட வந்தார் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி அவர் தண்ணி கேன் போட்டனால தான் இன்னைக்கு இந்த லவ்வரும் எங்கள் 2 பேருக்கும் செட் ஆச்சுது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு விநாயக். அண்ட் யுவராஜ் பற்றி சொல்லணும்னா அப்போ நான் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் மணி ஐயா, அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒரே ஒரு ஷாட், நம்ம தேன் சுடரே பாட்டு ரிலீஸ் ஆன டைமில் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி ஐயா அந்த ஒரு டனலுக்குள்ளேருந்து வெளியே வருவீங்களே ஐயா, அது எப்படியா அதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் நான். டக்குன்னு என்கிட்ட சொன்னார், ஒன்றும் இல்லையா, அந்த ஒருத்தனுக்கு லைஃபே இருட்டி இருக்குது, டனல் எல்லாம் இருட்டாக இருக்குது, திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஐயா, அதை நினச்சி தான் ஐயா பண்ணேன் அப்படின்னாரு. நான் அப்படி ஆஃப் ஆகிட்டேன், என்ன எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ மணி ஐயா அண்ட் எல்லாருக்குமே, இப்போ நானும் படம் பார்த்ததுக்கப்புறமா கௌரியோட பர்ஃபார்மன்ஸ் அதை நான் உங்ககிட்டே நான் கூப்பிட்டு சொன்னேன். ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நிக்கிலா, கண்ணா, ரவி அண்ட் நம்ம ஹரிணியா ஐஷுவான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இன்னும். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அண்ட் சுஹில், அதெல்லாம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி அமைஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பிரபு, நாங்கள் குட் நைட் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். குட் நைட் ஷூட்டிங் முடியலை. ஆக்சுவலி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பிரபு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி குட் நைட் கூட ரிலீஸ் ஆகலை அந்த டைமில். அப்படி கேட்டது தான் கதையை கூட நம்ம இவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு. எனக்கு இங்கே நிறைய பேர் தெரியாது ஆக்சுவலி. அண்ட் ஃபைனலி வந்து டிசிஷன்ஸ் எல்லாமே எடுத்து என்ன பண்ணதுக்கப்புறமா யுவராஜ் வந்து சொல்லுவார், சப்ரி சார் சொல்லுவார், சக்தி சார் சொல்லுவார், ஸோ திங் மியூசிக்கில் இது போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பேராக தான் தெரியுமே தவிர்த்து யாரையும் பெருசாக தெரியாது. சக்தி பிரதர் மட்டும்தான் எனக்கு வந்து பர்சனலி தெரிஞ்ச ஒரு நபர். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணி முடிச்ச உடனே ரெண்டு தம்பிமார்கள் படம் பண்ணுற மாதிரி கடைசி அண்ணன் கிட்ட போய் நின்றுறது, அண்ணன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி குட் நைட், ஐ மீன் அந்த படத்தில் வந்து காசு அப்படிதான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், அண்ணன்ட்ட ப்ரெஷர் பண்ணி வாங்கிடுறது. அப்போ இந்த வாட்டி இவர் சைன் பண்ணும்போது மட்டும் நான் இவர்கிட்ட சொன்னேன், இந்த பாரு சக்தி கிட்ட மட்டும் என்னைய கூட்டிகிட்டு போ, நீ வேற யார்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதை அவர் சக்தி பிரதர் கிட்ட சொல்லிட்டார், அவர் இப்படி சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், மறுபடியும் ஃபோன் அடிக்கணும்ல, அப்போ நான் வந்தால் ஃபோன் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஷான் ரோல்டன் ஐயா, ஸோ அவரை பற்றி அவர் ஒரு ½ an hour பேசிகிட்டு இருந்தேன் நான், மியூசிக் எல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு. அவர் தான் குட் நைட்டுக்கு எங்களை பெருசாக லிஃப்ட் பண்ணி கொடுத்தது. அண்ட் ஸோ வேற என்ன, ஸோ இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி லவ்வர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நானும் யுவராஜும் வந்து சக்ஸஸ் மீட்டில் நான் சொன்னேன், குட் நைட்டில் MRP அண்ட் $1 million 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக நல்ல படங்கள் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது செகண்ட் மூவியில் அது டெஃபினெட்லி நடந்திருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. தேர்டு நல்ல படம் தான் கொடுப்பான்னு நம்புகிறேன். ஸோ ஆல் இன் ஆல் இவர் தான். ஸோ எவ்ரி திங் இஸ் ஹிம், ஒன் மேன் ஆர்மி மாதிரி. எனக்கே சில விஷயங்கள் அவர் சொல்லவே மாட்டார். திடீர்னு கேட்பேன், இது எப்படா பண்ணேன் அப்படின்னு கேட்பேன், இல்லைங்க இப்போ தாங்க பண்ணேன், வைங்க ஃபோனை வைங்க அப்படின்னு வச்சுருவாரு. ஸோ அவ்வளோ ஒர்க், அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பிரமிப்பாக இருக்குது சில விஷயங்கள் அவன் பண்ணுறதை பார்க்கும்போது. ஸோ ஐம் ஹாப்பி. அண்ட் நானும் இவரும் வந்து சொல்லியே ஆகணும், ஒரே ஒரு விஷயம் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நானும் இவரும் வந்துட்டு 2015 தான் நாங்கள் 2 பேருமே பழக்கம். எங்களுக்கு ரஜினி சார் மூலமாக ஒரு சின்ன ஒரு டிசைனில் பழக்கம் ஆனார். ஸோ அது மூலமாக கிடைச்ச நட்பு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது தலைவர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஆகிற இன்னொரு படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படிங்கிறது அது பெரிய பிளெஸிங் மாதிரி தான் எங்கள் 2 பேருக்குமே ஃபீல் ஆகுது. ஐ ரியலி விஷ் லவ்வர் டீம் மூலமாக எங்கள் சார்பாக லால் சலாமுக்கும் என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னொரு நல்ல படம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன். எங்கள் பின்னாடி இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் விஜய்க்கு வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஹரிஷ்,
பாலா, இப்படி எல்லாருக்குமே அவங்க இவனுக்கு பின்னாடி சப்போர்ட்டாக நிற்கிற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. அண்ட் லவ்வர் டெஃபினெட்லி ஒரு ஹிட் மூவியாக தான் இருக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் பரத். தேங்க்யூ அண்ணா. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். டைம் இல்லை, ட்ரை பண்ணுறேன். இல்லை, நான் வந்து டைம் இல்லை, ஷார்ட்டாக பேசிடுறேன். லவ்வர் வந்து ரொம்ப ஆனஸ்டான ஒரு அட்டம்ப்டாக இருக்கும். படம் பார்த்துட்டு மற்றதெல்லாம் பேசலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய டீம் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஹரிஷ், விஜய், பாலா. ஏன்னா இவங்களெல்லாம் என்னால் இந்த படத்தை வந்து இவ்வளோ சீக்கிரமாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஆகஸ்ட்டில் தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வாடா அடி வா, ஆகஸ்ட்டில் தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். என்னால் வந்து இந்த டைமுக்குள்ளே ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை முடிக்க முடியுமான்றது பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஹரிஷோட எஃபர்ட் அவ்வளோ பெருசு. ஏன்னா வந்து டே நைட் பார்க்காம பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கான். பாலா, விஜய் வாங்க, இவங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் அந்த ஒரு 6 மாதத்தில் இந்த படத்தை பண்ணி கொடுமான்னு தெரில. ரியலி லவ் யூ. அப்புறம் வந்து நான் வந்து எந்த ஸ்டேஜ்லேயும் பெருசாக பேசினதில்லை. நான் வந்து சில பேருக்கு நன்றி வந்துட்டே இருக்கேன். ஏன்னா வந்து குட் நைட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் எல்லாருமே வந்து நெகட்டிவாக நிறைய பேசினாங்க. என்னடா வந்து நீ எதுக்கு படம் பண்ணுற, நீ எதுக்கு படம் பண்ணுற, உனக்கு தான் வந்து டிசைனில் நல்லா காசு வருது, நீ எதையும் பண்ணுற, உனக்கெல்லாம் அந்த படம் பண்ணுவியா, உன் தம்பியும் நீ படம் பண்ணுறீங்க, வேலைக்கு ஆகுமா, ரொம்ப சுற்றி நெகட்டிவாக பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து எனக்கே தோணுச்சு, ஒருவேளை நமக்கு இதெல்லாம் வராதோ, இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ண மாட்டோமோ, ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்ற டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப டவுனாக இருந்தப்போ வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஆக்சுவலி நான் சபரி பேசுகிறேன், நான் உங்களோட ஃப்ளெக்ஸை வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜில் பார்த்தேன், உங்கள் படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து ஷாக். ஆக்சுவலி அவர் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பயங்கர டவுட்டாக வந்து யாருக்கிட்ட பேசுறது, எப்படி அவரை ரீச் பண்ணுறதுன்னு நான் ட்ரை பண்ணிருக்கேன். அவராக கால் பண்ணி படம் பார்க்கணும்னு கேட்குறாரு. ஸோ படம் பார்த்துட்டு அவர் கொடுத்த சப்போர்ட் தான் வந்து என்னை வந்து இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு போக வச்சுது. அப்புறம் சக்தி சார் வந்து இல்லைனா எனக்கு சக்தி சார் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி கொடுத்தது வந்து மிகப்பெரிய விஷயம் எங்களுக்கு. ஏன்னா நல்ல கண்டென்ட் பண்ணால் சப்போர்ட் பண்ணுவான், நெகட்டிவாக பேச ஆள் இருக்க மாதிரியே சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஆள் இருப்பாங்கன்றது உங்களை பார்த்துட்டு தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் திங்க் மியூசிக் டீம் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி தான் ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் ஒரு படம் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணி முடிச்சதுமே ஆடியோ லேபிளுக்கு நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம், அப்ரோச் பண்ணோம், எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. ஆனால் திங்க் வந்து நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி சொல்லி குட் நைட் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த லவர் நடந்திருக்கு. திங்க் மியூசிக் டீமுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷ் ப்ரோ எங்கே இருக்காருன்னு தெரியல, அவருக்கும் நன்றி. கண்டிப்பாக லவர் வந்து உங்கள் எல்லாத்தையும் எக்ஸைட் பண்ணோம். மற்றதெல்லாம் படம் பார்த்து பேசிக்கலாம். தேங்க்யூ.